வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சில பேர் சில தவிர தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அந்த தோஷம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி, என்ன தவறு அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே பார்ப்போம் வாங்க. அதாவது நம்மளை வாழ விடாமல் செய்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி தான் தலை நிமிர்ந்து நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்ட்டு தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உதாரணத்துக்கு யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க தான். யாருன்னு பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, இந்த மாதிரி இரத்த உறவுகள் கண்டிப்பாக நம்ம வாழணும், நம்ம நல்லா வாழணும், அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வாங்க. இப்படி வளர்ந்து ஆளான பிறகு, வீடு வாசல் காரு பங்களான்னு ஆன பிறகு தாத்தா பாட்டியவோ அப்பா அம்மாவையோ உடன் பிறந்த சகோதர சகோதரியவோ இவங்க இந்த காரில் ஏற்றுறதுக்கே யோசிப்பாங்க. காரில் ஏற்றுறதுக்கு, வண்டி வாகனம் கொடுக்கறதுக்கு, வண்டி உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறது, இதெல்லாமே பாவத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பாவத்தை கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம். நீங்கள் யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணுமோ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நடக்கிறீங்க. யார் முன்னாடி தலை குனிஞ்சு நடக்கணுமோ அவங்க முன்னாடி தான் தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. அதாவது உங்களுக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்கல்ல, தாத்தாவாகட்டும், பாட்டியாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், மனைவி ஆகட்டும், தாத்தா ஆகட்டும், மாமா ஆகட்டும், அத்தை ஆகட்டும், உங்களுக்கு கூட பிறந்த தாய் மாமா இருப்பாங்க, இல்லை அப்பாவோட கூட பிறந்த அத்தை இருப்பாங்க. இந்த மாதிரி மாமா அத்தை ஆகட்டும், இவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சியில் பெருமை தான் அடைவாங்களே தவிர ஒரு நாளும் பராமப்பட மாட்டாங்க. இவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தலை குனிஞ்சு நடங்க. தலை குனிஞ்சு நடக்கும்போது உங்களோட தலைமுறையே தலை நிமிர்ந்து நடக்கும். அதே போல் உங்களை யாரெல்லாம் வளர விடக்கூடாது, உங்களை யாரெல்லாம் வளர விடாமல் தடுக்கிறாங்களோ, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும். இப்போ யாரும் அது மாதிரி செய்கிறதில்ல. சொந்த பந்தத்தில் கார் வாங்கியாச்சுன்னா அத்தையை ஏற்றாத, மாமாவை ஏற்றாத, அப்பா அம்மாவை ஏற்றாத, அக்கா தங்கச்சி ஏற்றாத, அண்ணனை ஏற்றாத, நம்ம மட்டும் காரில் போவோம், அவங்கெல்லாம் பஸ்ஸில் வரட்டும், இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி வரட்டும், அப்படி தான் மனப்பான்மை இருக்குது தவிர உங்களோட சந்தோஷத்தை அவங்களோட பகிர உங்களோட வாழ்க்கை அபரிமிதமாக வளர்ச்சி அடையும். அதனால் நீங்கள் வாழ்கிற காலத்தில் நல்ல பேரையும் சம்பாதிங்க, நல்ல புகழையும் சம்பாதிங்க. புகழ் எங்கேருந்து வரும்? கண்டிப்பாக உங்களோட எதிரி வாயிலேருந்து வரவே வராது. உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரே ஜீவன் உங்களோட இரத்த உறவுகள் மட்டும்தான். அதுலேயும் கண்டிப்பாக அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா அத்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களை வெளியில் புகழ்ந்து பேசக்கூடிய ஜீவன்னு பார்த்திங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க. ஆகையினால் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களை தூக்கி வளர்த்த தாத்தா பாட்டி, மாமா அத்தை, அப்பா அம்மா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள், இவர்கள்ட்ட உங்களோட கெத்தை காட்டாதீங்க. அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணுன்ட்டு தெனாவிட்டாக இருக்காதீங்க. அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு பண்போடு நடந்துங்க. உங்களை வாழ விடாமல் செய்கிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்து தலகணத்தோடு வாழுங்க.